சார்பா ட்ரீம் ஒண்டர்ஸ் ஓனர் நம்ம கிருஷ்ணாவுக்கு போற சால்வை இங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. என்ன சொன்னேன்? கேமரா போயிடுச்சு. டேக் பண்ணி எடுத்தாலும் அதுவே ரெடி பண்ணி கொடுத்துருவியா? பொன்னங்காடு உரிமையாளர் ரேவதி அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். நான் ஆக்சுவலி சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு நிஷா கார்த்திகா அவளோட ஷார்ட் ஃபிலிம் அந்த ஒரு இதுக்காக நான் இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க என்ன. பட் ஒரு பெண்ணா இந்த ஒரு படம் எடுத்ததுக்கு என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஒரு பாராட்டு. உங்கள் சார்பாக ஒரு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அவள் வந்து ஃபஸ்ட்டு இதுவாக எடுத்திருக்கா. ஏன்னா ஒரு பெண்ணால முடியாதுன்றது நிறைய விஷயம் இருக்கு. எல்லார் வீட்லயுமே ஒரு பொண்ணு ஒரு டைரக்டராவோ மேபி ஒரு மூவில நடிக்கிறதாலும் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணு வந்து இந்த இடத்துல நிக்கிறா அப்படின்னா பட் அவளோட தைரியம் ரொம்ப பாராட்டப்படுது. எல்லாரும் வந்து அவளுக்கு கை தட்டினா எனக்கு மேல வாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் கிருஷ்ணாவுக்கு கேமராலாம் இருக்கட்டும், உண்மை சொல்ல போனால் கிருஷ்ணா இந்த அளவுக்கு இந்த ஃபங்க்ஷனை கொண்டு வருவார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. ரெண்டாவது இந்த படத்தில் இவருமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காப்புல, இவரும் நடிச்சிருக்காப்புல, உண்மையாலுமே நடிச்சிருக்காப்புல, இவரும் நடிச்சிருக்காப்புல, அவங்க டைரக்டரும் நடிச்சிருக்காங்க. ரெண்டாவது ஹீரோ நீங்கள் வாங்க, மறுபடியும் என்னால் கூப்பிட முடியாது டான்ஸ். இவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல. என்ன ஒன்று ஹீரோயினால் மேலே வர, அதாவது இங்கே இந்த ஊருக்கு வர முடியல, அவங்க ஏதோ வெளியில் ஒர்க்காக இருக்காங்க. டைரக்டர் நீங்களும் வந்துடுங்க, நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால் இவங்களுக்கு ஒரு சின்ன கைத்தட்டுகள் உங்களால் முடிஞ்சால். இதுதான் எங்களோட டீமு. ஆமாம் தீபக் வாங்க. அவரு இந்த படத்தில் ஒர்க் பண்ணவர் தான். இவ்வளோ தான் எங்கள் டீமு. ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ண பண்ணியிருக்கோம். இவர் பேர் தீபக், இவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. நாங்கள் எல்லாருமே தான் இந்த படத்தை ஒர்க் பண்ணோம். ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த படம் இது வரைக்கும் எப்படி சொல்கிறதுனா ஒரு சின்ன கான்செப்ட் தான். அது பெருசாக சொல்கிற அளவுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி படம் பார்க்க வேண்டாம். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கோம், நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டீம் அடுத்து பெட்டரான ஒரு படம் பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் தான் தேவை. அது நீங்கள் டீமுக்கு தரலாம் பரவாயில்ல, ட்ரீம் ஒண்டர்ஸுக்கு கொடுங்க. ஏன்னா நம்ம ஊரில் ட்ரீம் ஒண்டர்ஸ் சேனல் ஆரம்பித்து ரொட்டீனாக படம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த படங்கள் நாங்கள் ட்ரீம் ஒண்டர்ஸ்க்கு தரத்துக்கும் ரெடியாக இருக்கும். ட்ரீம் ஒண்டர்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக உட்காந்து பொறுமையாக பாருங்கள். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் மற்றவங்களை சார்பு போடலாம், அவர் தனியாக போடுவாங்க. டீம் சார்பா ட்ரீம் ஒண்டர்ஸ் ஓனர் நம்ம கிருஷ்ணாவுக்கு போகிற சால்வை இது தப்பாக நினைப்பாங்க. ஓனர் அங்கே இருக்காரு, நான் சும்மா அதை மேனேஜ் பண்ணுறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் முயற்சி பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த ஊரில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். கிருஷ்ணா ப்ரோ வந்து இந்த படத்தில் இருந்தால் எங்களுக்கு தெரியும். ஸோ போன வருஷம் வந்து யாருக்கா நீங்கள் அந்த படத்தை கொடுத்த ஒரு வரவேற்பு பார்த்தேன், சேனல்லேருந்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் இருந்த ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு எது ஒன்று பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் இத்தனை பேர் வந்து உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கும் போது அது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து அடுத்தடுத்தபடியாக ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும், நம்ம நல்லதே பண்ணணுன்றது நோக்கி நாங்கள் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருப்போம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என் பேர் வந்து மணிகண்டன், நான் சேலம். நானும் வந்து சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆக்டர். கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து என்ன பெரிய பெரிய படங்களை பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்து என்னுடைய 5வது ஷார்ட் ஃபிலிம். 5வது ஷார்ட் ஃபிலிமில் முதல் முறையாக வந்து ஒரு ஃபீமேல் டைரக்டரோட நான் இந்த படத்தில்
படத்தில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அவங்க நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஏன்னா வந்து அவங்க வீட்டில் மொத்த ஃபேமிலியுமே அக்காவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி அக்கா வந்து ஒரு சின்ன ஒன்லைன் சொல்லி அதை டெவலப் பண்ணி நாங்கள் வந்து ரிகர்ஸ்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். ஒரு சின்ன லைன், சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் நிறை குறைகள் எது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் அடுத்தடுத்ததில் நாங்கள் திருத்திக்குவோம். நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. அண்ட் டிஓபி சௌந்தரண்ணா, கிருஷ்ணா ப்ரோ, நிஷாக்கா, பைரஸ் அக்கா, இந்த டீம் மொத்தம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. யாரோட ஃபேஸ்லயும் ஒரு ஸ்மைலிங்கே இல்லையே, என்னாச்சுன்னு கேட்குறேன். ஓகே 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 புரியுது. இன்னும் சீக்கிரமாக போட்டுருவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ பேர் இங்கே வருவீங்கன்னு சீரியஸாகவே நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி ஐ எம் ஸோ ஹாப்பி. மனசார சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் எனக்காக இங்கே வந்திருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வச்சு என்னோட தம்பி, உடன்பிறவா சகோதரர் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் பேசும்போது என் தம்பி என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ப்ளீஸ் கிருஷ்ணா, வாங்க வாங்க வாங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கிருஷ்ணாவோட ஃபங்க்ஷனுக்காக தான் நான் இங்கே ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு இதுக்காக வந்திருந்தேன். ஸோ அவரோட படத்துக்கு ஒரு ஊர் மக்களாக இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏன் இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட நான் கேட்டப்ப, அக்கா வாங்கக்கா, நம்ம ஊருக்கா, நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்கக்கா, நீ வாக்கா, எல்லாருமே வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்க தான்க்கா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு சத்தியமாக எனக்கு ஏமாற்றம் கிடைக்கல. நான் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஸோ கிருஷ்ணா ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இன்னும் நீங்கள் அடுத்தடுத்து வந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட் எல்லாமே நான் வந்துட்டு எதிர்பார்க்குறேன். அண்ட் தென் இதில் கேமராவாக ஒர்க் பண்ண சௌந்தர் ஜிக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மீறி எடுத்த ஒரு ஷூட்டு. என்னால் ஃப்ரேம் பார்க்க முடியல, ஒரு கேமரா பக்கத்தில் என்னால் வந்து நிற்க முடியல அப்படின்னும் போதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஓவர் பண்ணி அதை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தவங்க சௌந்தர்ஜி தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் கேமரா டீம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா ப்ரோவும் தீபக் ப்ரோவும் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. ஐ மீன் லைவ் பிடிக்கிற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எல்லாருமே நினைப்பாங்க சினிமாவை பார்த்துட்டு ஜாலியாக கை தட்டி போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். அதான் மீடியம் உள்ள நமக்கும் பிடிக்காது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்காக வந்து அது நிறைவாக முடிச்சு கொடுத்த உங்களுக்கு முதல் நன்றி. அதே மாதிரி இதே டைமுக்கும் வந்து இந்த டைமும் அதே நிறைவாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன பேசுறது தெரியல, இதெல்லாம் மக்கள் பண்ணிட்டு வந்துருக்கலான்னு தோணுது. ஈயடிச்சா காப்பி ஆகாது. மைபடி அது ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஒரு எப்படி பழகுறோம், அது எதுக்காக பழகுறோங்கிறத வச்சு தான் கான்செப்டாக பண்ணியிருக்காங்க. அது இங்கே வந்து வளையூரில் பண்ணணுங்கிறதுக்கு காரணமே உங்களோட வரவேற்பு தான், வேற ஒன்றும் காரணம் இல்லை. சென்னையிலேருந்து கிளம்பி உங்கள் ஊரில் பண்ணலாம் தம்பி, கண்டிப்பாக இது வந்து ஒரு ரெகக்னைசேஷன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி வந்தாங்க.
அதை நம்ம சரியாக பூர்த்தி பண்ணியிருக்கோமான என்னோட சைட்லேருந்து தெரியல. ஆனால் அவங்களோட வரவேற்பில் அது சரியாயிரும் நான் நம்புகிறேன். ஒரு ட்ரீம் ஒண்டர்ஸ் முதல் டைமாக ப்ரெசென்டராக மாறியிருக்கோம். அதாவது எல்லா டைமும் நாங்களே பண்ணி வாடா டே தனியாக இருந்த பேசி வராடா டே வாடா வாடா இல்லை, எல்லா டைமும் நாங்களே பண்ணியிருக்கோம். ஆனால் முதல் டைமாக ப்ரெசென்டராக மாறியிருக்கோம். ஏன் எப்படி நடந்துச்சுன்னுலாம் தெரில. ஆனால் அது நீங்கள் கொடுத்த வரவேற்பு தான் எங்களுக்கு வந்து ப்ரெசென்டராக மாறுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் அதை தான் சொல்கிறேன். எனக்கு எங்கே ஒரு தோல்வியோ சுணக்கமோ கிடைக்குதோ அது எங்களோட பசங்கள்கிட்ட சொல்லுவேன். அவங்க ஒரு அடுத்த வழிகாட்டியாக இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ பிறந்த ஊர்லேருந்து ஒரு வழிகாட்டுதல். அது முதல் டைம் இங்கேருந்தே நடக்குதுங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே பழக்கமானவங்க. டிஓபி சவுந்தர் அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை டைரக்டர் அக்கா, ஆக்டரு, அந்த பல பரிமாற்றங்களில் இருக்க நிஷா அக்காவாக இருக்கட்டும், இல்லை மணி ப்ரோவாக இருக்கட்டும், இல்லை லைட்டிங் சைடில் இருந்து ஒர்க் பண்ண தீபக் ப்ரோவாக இருக்கட்டும், எல்லாருமே பழக்கமானவங்க தான். இதை வந்து நான் வேறுபாடாக பார்க்கல, ஒரே டீமாக தான் பார்க்குறேன். இதை அங்கேருந்து கொண்டாந்து இங்கே சேர்க்கணும்னு முயற்சி பண்ணதுக்கு முழு காரணமும் அது நம்மளோட ஒரே டீமுன்னு நம்பினதுனால மட்டும்தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் தொடர்ச்சியாக பயணம் பண்ணணும். வெகு விரைவில் வந்து முழு நீள திரைப்படத்தோடு உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நடக்கும் நம்புகிறோம். கண்டிப்பாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். படத்தோட எக்ஸ்பீரியன்ஸாக வருத்தமாக தான் இருக்குது. ஹீரோ கேரக்டர் கேட்டேன், சைடு கேரக்டர் தான் இருக்குது தம்பி, நடிச்சா நடி இல்லைன்னா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை ஆச்சு, ரிட்டர்ன் போட்டால் 800 ரூபா டிக்கெட்டு. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, சைடு கேரக்டர் தான் நடிச்சது. வாழ்க்கையில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வாய்ப்பு, அது மாதிரி கிடைச்ச ஒரு வாய்ப்பு சைடு கேரக்டராக நானும் நடிச்சிருக்கேன் தான். அடுத்த வாட்டி நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பாக ஹீரோ கேரக்டர் கிடைக்கும். இப்பயே சொல்கிறேன், ப்ரொடியூசர் உங்களுக்கு கால் ஷீட் கிடையாது. கண்டிப்பாக ஹீரோவாக கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கால் ஷீட் கிடையாது. நன்றி. நான் 2 பேர்த்த ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட டீம் ஜாக்வார்ஸ். ஏன்னா இப்பையும் இந்த சுணக்கமாக இருந்தப்ப வெளியே நின்று ஒரு டைம் வந்து இந்த சீட் கூட ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிறப்ப ஆளாளுக்கு ஃபோன் பண்ணி அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது இந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருக்கும், அது உண்மையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி ஜாக்வார்ஸ். இல்லை ஒவ்வொரு டைம் ஏன் இவங்க மேலே ஏற்றிடுவாங்கன்னா ஏதோ ஒரு டிஸ்கஷன் தான், ஏதாவது ஒரு பையன் கிடப்பான்ல, அந்த பையன் தான் வேறு யாரு. நன்றி. நீங்கள் கொடுத்த இந்த வரவேற்பு அடுத்த கட்டமாக எங்களை இன்னும் கொஞ்சம் முன்ன தள்ளி இருக்கு. இதே வரவேற்பை நம்பி எங்களை நம்பி இன்னொரு படமும் வந்திருக்கு. அந்த படத்தோட ட்ரெய்லர் மட்டும் இன்னைக்கு லான்ச் ஆகுது. அதோட டைரக்டர் பொருள்தாஸ் அவர்களுக்கு வர முடியல, ஒரு சில காரணத்தினால ஒர்க்கில் இருக்கிறவங்களால வர முடியல. இருந்தாலும் தம்பி, இதை கிடைக்கிற வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும், நீங்களும் சரியாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி அவங்க பையனை அனுப்பிச்சிருக்காங்க. இந்த படம் முடிஞ்சோடனே ட்ரெய்லரும் இருக்குது, ஏந்திரிச்சு போயிடாதீங்க, கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. உங்களோட சப்போர்ட் என்னைக்கு எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி.